பள்ளிகள் தரம் உயர்வு, 128 புதிய துவக்க பள்ளிகள், கழிப்பறை பராமரிப்பு மற்றும் மாநில இளைஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டார். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அதிகம் உள்ள 128 இடங்களில் புதியதாக 128 துவக்கப் பள்ளிகள், நடப்பாண்டில் 19 மாவட்டங்களில் 42 துவக்கப் பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும், 50 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் 25 மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் அதிகம் உள்ள 128 குடியிருப்பு பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்பு பகுதிகளில் தலா ஒரு தொடக்கப்பள்ளி வீதம் 128 புதிய தொடக்கப் பள்ளிகள் துவங்கப்படும். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு தலைமை ஆசிரியர் மற்றும் ஓர் இடைநிலை ஆசிரியர் என மொத்தம் 256 ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். 19 மாவட்டங்களில் 42 தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும். இவ்வாறு நிலை உயர்த்தப்படும் ஒவ்வொரு பள்ளிக்கும் 3 பட்டதாரி ஆசிரியர்கள் வீதம் 126 ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படுவதோடு ஒவ்வொரு பள்ளிக்கும் 3 கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தரப்படும். 50 அரசு நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும். 100 அரசு மாநகராட்சி மற்றும் நகராட்சி உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும். பள்ளி ஒன்றுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடம் வீதம் 100 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள், 9 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் 900 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் 1000 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பெற்றோரற்ற குழந்தைகள், வறுமை நிலையில் உள்ளவர்கள், +2 வரை படிக்க வழங்கப்பட்ட உதவித்தொகை 75,000 ரூபாயாக உயர்வு, அனைத்து பள்ளிகளிலும் கழிவறை பராமரிப்புக்கு 160 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். மற்றொரு அறிக்கையில் விளையாட்டு வளாகம், நீச்சல் குள பராமரிப்புக்கு நிதி ஒதுக்கியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, ஆண்டுதோறும் சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களுக்கு முதல்வர் மாநில இளைஞர் விருது சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். முன்னதாக நெல் கொள்முதலுக்கு மாநில அரசு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை வழங்கினார். நடப்பாண்டிலும் குவிண்டாலுக்கு 70 ரூபாய் முதல் 1410 ரூபாய் வரை ரகத்திற்கு ஏற்ப ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது.